நல்ல கனவு என்பது அல்லாஹ்விடமிருந்து வரும் ஒரு நற்செய்தி, சுப செய்தியாகும். இதுதான் நல்ல கனவாக இருக்கிறது. எதிர்காலத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்க உள்ள பொருட்செல்வம், குழந்தை செல்வம், பட்டம், பதவிகள், உயர்வுகள், அந்தஸ்துக்கள் சில வேளை முன்கூட்டியே கனவின் மூலமாக இறைவன் அறிவிப்பான். இது ஒரு நல்ல கனவு, இது அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய கனவு. இதுதான் கனவிலே முதல் வகை, நல்ல கனவு. இது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களிலே இந்த கனவை பற்றி ஏராளமாக சொல்லி தந்தார்கள். இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவை பற்றி சொல்கின்ற போது, இரண்டாவது வகை கனவு ஷைத்தானிடமிருந்து வரும் கனவு. அது கவலையை ஏற்படுத்தக்கூடிய கவலை ஏற்படுத்தக்கூடிய கனவாக இருக்கிறது. கவலை ஏற்படுத்தி மனத்தை குழப்பி இபாதத்தை விட்டும் தூரமாக்கி நம்மை நஷ்டத்தில் போடக்கூடிய கனவு, அது ஷைத்தானிடமிருந்து வரக்கூடிய கனவு. அந்த கனவை விட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாம் பின்னால் அந்த கனவை காணுகின்ற போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை நான் இன்ஷா அல்லாஹ் நினைவுபடுத்துவேன். மூன்றாவது கனவு, தன் உள்ளத்திலிருந்து மனிதன் காணுகின்றதை கனவாக அவனுக்கு தென்படும். உதாரணமாக, நமது ஆழ் மனதில் பதிந்துள்ள எண்ணங்கள் கனவுகளாக வெளிப்படும். உதாரணமாக, நாங்க எங்களை விட்டு ஒருத்தர் பிரிந்து விட்டார், எங்களுக்கு விருப்பமான ஒருவர், இரக்கமான ஒருவர், திடீரென்று நாங்கள் அவரை கனவுல காணுவோம். அதே போன்று அல்லது எங்களுக்கு வர இருக்கின்ற ஒரு உறவு, அவரை பற்றி திடீர்னு நான் கனவுல காணுவோம். அல்லது ஏதாவது அசம்பாவிதம், கஷ்டங்கள், துன்பங்கள் நிகழ்ந்து விட்டத துன்பங்களை கனவுல காணுவோம். இது எங்களோட வாழ்க்கையில ஆள் மனதில் இருக்கக்கூடிய சில விடயங்கள், அது கனவுகளாக எங்களுக்கு தென்படும். இப்படி மூன்று வகை கனவை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லி தந்தார்கள். அதாவது இந்த கனவுகள் காணுகின்ற போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? முதலாவது, நல்ல கனவு. நல்ல கனவு கண்டால் ஒரு மனிதன் செய்யக்கூடிய விடயம் என்ன? ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி தந்தார்கள். ஒரு மனிதன் நல்ல கனவு கண்டால் முதலாவதாக அல்லாஹுவை புகழ வேண்டும். உதாரணமாக, நல்லதொரு காரியம் எங்களுக்கு நடக்க இருப்பதாக, அல்லது ஒரு சுப செய்தியாக, அல்லது ஏதாவது ஒரு சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்வொன்று நடக்க இருப்பதாக எங்களுக்கு கனவிலே தென்பட்டால் நாம் முதலாவதாக அந்த நேரத்திலே அல்லாஹுவை புகழ வேண்டும். இரண்டாவதாக, நாம் விரும்பியவருக்கு அந்த கனவை சொல்ல வேண்டும். நாம் விருப்பமான நல்ல கனவு கண்டால் அதை எல்லாருக்கும் சொல்லக்கூடாது. ஏனென்றா நாங்க சில வேளை நாங்க யாருக்கு அந்த கனவை போய் சொல்றோமோ, சில வேளை அந்த கனவை கேட்கக்கூடியவங்க எங்களுக்கு ஏதாவது தீங்கை ஏற்படுத்தி விடுவாங்க. சில வேளை அவங்களுக்கு நாங்க கண்ட கனவை பத்தி பொறாமை ஏற்பட்டு விடும். அதனால கனவுகள் யாராவது அப்படி கண்டா அந்த கனவை, அந்த மனசை யார்கிட்ட சொல்லணும்டா கண்ணியமானவர்களே? எங்களுக்கு விருப்பமானவர்களிடத்துல சொல்லணும். சாதாரண சின்ன பிள்ளைகள் கனவு கண்டா வாப்பா அம்மாட்ட சொல்லணும், அல்லது உஸ்தாது மாட்ட சொல்லணும். அப்படி இல்ல, திருமணம் முடிச்சவர்கள் யாராவது கனவு கண்டா அந்த கனவை நாங்க நல்லவர்கிட்ட சொல்லணும். அது எங்களுடைய சில வேளை எங்களுடைய கணவனாக இருக்கலாம். மனைவி காணக்கூடிய கனவை கணவன்டையும், கணவன் காணக்கூடிய கனவை மனைவி இடத்திலும் சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான கனவு கண்டார்கள். அந்த கனவை முதலாவதாக தன்னுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் சொல்லுவார். இன்னும் சில ஹதீஸ்களை பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கண்ட கனவை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் சொல்லுவார். அதே போல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ட கனவை பற்றி அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன்ல சொல்கிறான். அவர்கள் கண்ட அந்த கனவை அவர்களுடைய மனைவி இடத்திலே சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த அல் குர்ஆன்ல அந்த சம்பவத்தை அழகாக சொல்லி காட்டுகின்றான். فَلَمَّا بَلَغَ مَعَهُ السَّعْيَ قَالَ يَا بُنَيَّ إِنِّي أَرَى فِي الْمَنَامِ. எப்படினால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கனவை காணுகின்றார்கள். அவர்களுக்கு தள்ளாடும் வயதிலே கிடைத்த ஒரு குழந்தை ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அந்த தந்தையுடைய பின்னாலும் முன்னாலும் சுத்தி விளையாடக்கூடிய வயது. அந்த காலத்திலே இந்த பிள்ளையை அறுத்து பலியிட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை வருகிறது. அந்த சந்தர்ப்பத்திலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காணக்கூடிய அந்த கனவை அல்லாஹ் சொல்கிறான். இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்ظுர் மாதா தரா. அந்த காலத்திலே ஒரு கனவு காணுகின்றார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுமாறு. அந்த கனவை தன்னுடைய மனைவியிடத்திலே சொன்னார்கள்.
அந்த மனைவி சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளையா, அதை நிறைவேற்றுங்கள். அந்த கனவை தன்னுடைய குழந்தை இடத்திலே சொன்னார்கள். அன்பான குழந்தையே, என்னுடைய அருமை மகனே, உங்களை அடுத்து பலியிடுமாறு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். எனவே உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று அந்த மகனிடத்திலே கேட்ட போது அந்த மகன் சொல்கிறார், قال يا أبت افعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين. அந்த மகன் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தா என்னுடைய தந்தையே அந்த கனவை நீங்க நிறைவேற்றுங்க. நிச்சயமாக என்ன நீங்க பொறுமையாருடைய பட்டியல்ல, இன்ஷா அல்லாஹ் என்ன பொறுமையார பட்டியல்ல, நல்லவங்களோட பட்டியல் என்ன நீங்க கண்டுகொள்வீங்க என்பதாக அந்த மகன் அந்த வாப்பாவை பார்த்து சொல்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த சம்பவத்தை சொல்லிட்டு அல்லாஹ் கடைசிக்கு சொல்கிறான், கது சத்தக்தர் ருயா இன்னா கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன். அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக நீங்கள் கண்ட கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள். சிலர் சொல்வீரா இருப்பார்கள், வாயால சொல்லுவாங்க, ஒன்றும் நடக்காது. ஆனா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு செயல் வீரர், கண்ட கனவை செயல்ல காட்டினார்கள். அதனால் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு நாங்கள் கூலி தருவோம், இப்படித்தான் நல்லவருக்கு இப்படித்தான் நாங்க கூலி கொடுப்போம். அதனால அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த குழந்தைய அறுக்க விடையில அல்லாஹ் என்ன செஞ்சான், சுவர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டை கொடுத்து அங்கே அல்லாஹ் அந்த குர்பானி நிறைவேற்ற வைத்தான். எனவே இந்த சம்பவத்திலிருந்து வழங்கக்கூடிய செய்தி என்ன, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ட கனவை தன்னுடைய கணவனிடத்திலே, விருப்பமான கணவனிடத்திலே சொன்னார்கள், தன்னுடைய மகனிடத்திலே சொன்னார்கள். எனவே நல்ல கனவு காணுகின்ற போது நாங்கள் செய்யக்கூடியது, முதலாவது அல்லாஹ்வை புகழ வேண்டும். இரண்டாவது அந்த கனவை எங்களுக்கு விருப்பமானவிடத்திலே நாங்கள் சொல்ல வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல, ஒரு கணவன் ஒரு கனவை கண்டால், அதாவது மனைவியிடத்திலும், மனைவி ஒரு நல்ல கனவை கண்டால் கணவனிடத்திலும் அந்த கனவை சொல்வது நபி வழியாக இருக்கிறது, ஒரு சுன்னவாக இருக்கிறது. எனவே அந்த கனவை கண்ட இடங்கள்ல சொல்வது இஸ்லாத்தில் ஆகமாக்கப்படாத விடயம். எனவே அப்படி சொல்கின்ற போது சில வேளை பொறாமைக்காரர்கள் எங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடும். இதை நல்ல கனவு காணுகின்ற போது நடந்து கொள்ளக்கூடிய முறை. அதே போன்று ஒரு மனிதன் கெட்ட கனவு காணுகிறான், விருப்பமில்லாத ஒரு கனவு தென்படுகிறது. அப்படியான கட்டத்துல என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இஸ்லாம் அழகா சொல்லி தருகிறது. இரவையில நாங்க தூங்கினா என்ன நடக்குது, தூக்கத்துல கனவு காண்ற, யாரும் நிஜத்துல கனவு காண்ற இல்ல, தூக்கத்துல கனவு காணுவாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அதற்கும் அழகான வழிகாட்டை சொல்லி தந்தார்கள். யாராவது ஒருவர் இரவேல தூங்குகிறார் அல்லது பகல்ல தூங்குகிறார், தூங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு கெட்ட கனவு காணுகிறார் என்றால் அவர் முதலாவது செய்யக்கூடிய விடயம் என்னென்றால், முதலாவது தூங்கிய இரவேல எழுந்தி தூங்கிய திசையை மாற்ற வேண்டும். எந்த பக்கத்தில் அவர் தூங்கி படுத்தாரோ அடுத்த பக்கமாக அவர் என்ன செய்யணும், தூங்கி படுக்க வேண்டும். இரண்டாவதாக 3 முறை தம் இடது பக்கமாக இலேசாக துப்ப வேண்டும். மூன்றாவது அந்த கெட்ட கனவு கண்டவர் செய்யக்கூடிய விடயம் என்னண்டா, அதன் கெடுதியையும் ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தோடும். முடியுமானவர் நிறைய துவாக்கள் இருக்குது, ஷைத்தானை விரட்டக்கூடிய துவாக்கள், அந்த துவாக்களை ஓதிக்கொள்றது, அல்லது எங்களுக்கு தெரியுமான களிமாக்களை ஓதிக்கொள்றது, அல்லது ஔராதுகள் திக்ர்கள் அதுகளை ஓதிக்கொள்றது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு துவாவை சொல்லி தந்தார்கள். யாராவது ஒரு மனிதன் தூக்கத்துல திடுக்கம் ஏற்பட்டா, தூக்கத்துல திடீர்னு ஒரு திடுக்கம் ஏற்படுகிறது, எழுதி பார்க்கிறார், ஒன்றுமே இல்ல, ஏதோ ஒன்று கண்ட மாதிரி இருக்குது, கனவு ஒன்று கண்ட மாதிரி தென்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தந்தார்கள், அஊது பிகலிமாத்தில்லாஹி தாமாத்தி மின் கலபிஹி வ இகாபிஹி வ ஷர்ரி இபாதிஹி வ மின் ஹமதாத்தி ஷயாத்தீனி வ அன் யஹ்துரூன் என்ற துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்தார்கள். இந்த துஆவுடைய கருத்து என்ன, அல்லாஹு தஆலாவின் முழுமையான வார்த்தைகளை கொண்டு அவனது கோபத்தை விட்டும், தண்டனை விட்டும், அவனது அடியார்களின் தீங்கை விட்டும், ஷைத்தானின் தீண்டுதலை விட்டும், அவர்கள் என்னிடம் சமூகம் அளிப்பதை விட்டும் இறைவா நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற அர்த்தம் பட ஓதக்கூடிய துவா. இந்த துவா திருமிதி என்ற ஹதீஸ் கிதாபுல 3528வது துவாவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே மூணாவது கெட்ட கனவு காணக்கூடியவர்கள் அதன் கெடுதியையும் ஷைத்தானை விட்டும் நாங்க பாதுகாப்பு தேடிக்கொள்ளணும். நாலாவது யாராவது கெட்ட கனவு கண்டவங்க என்ன செய்யணும், 2 ரகாத் இரவையில எழும்பி அவர் தொழணும்.
ஒது வருஷத்துக்கு பின்னால் 2 ரக்காத் தொழுதுட்டு அந்த கனவை விட்டு அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடணும். அல்லாஹ், ஒரு கனவு கண்டுட்டேன், கெட்ட கனவு, நான் கொலை செய்யப்படுற மாதிரி கனவு கண்டுட்டேன், அல்லது நான் மூழ்கடிக்க போற மாதிரி, அல்லது ஏதாவது ஒரு ஆபத்து ஒன்று நடக்க போற மாதிரி சைத்தான் எனக்கு இரவுல காட்டிட்டான். எனவே இந்த ஆபத்து, இந்த கனவு நிஜமான கனவாக, உண்மையான கனவாக ஆக்கிறாத யா அல்லாஹ்ண்டு அல்லாஹ்விடத்துல நாங்க பாதுகாப்பு தேடணும். அல்லது சில டைம்ல திடீர்னு நான் ஒரு கனவு காணும், எங்கட புள்ள காணாம போற மாதிரி, அல்லது எங்கட வீட்டுல ஏதாவது ஒன்று நடக்கிற மாதிரி, அசம்பாவிதம், ஒரு அநியாயம் நடக்கிற மாதிரி, இப்படி கனவு கண்டா இந்த கனவை யாரிடத்துல சொல்லக்கூடாது. நாங்க முன்னால சொன்ன மாதிரி அந்த ஒழுங்குகளை பேணி 4வது உது எடுத்துட்டு 2 ரக்காத் தொழுது இந்த கனவை விட்டு அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடணும். 5வது விடயம், அந்த கனவை யாரிடத்துல சொல்லக்கூடாது. கெட்ட கனவு ஒன்று கண்டா அந்த கனவை யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. அந்த கனவை அப்படியே நாங்க எங்களுக்குள்ள வச்சுக்கொள்ளணும். அப்படி இல்லை அந்த கனவை சொல்லத்தான் வேணும் என்ற ஒரு நிலைமை ஏற்பட்டா, அதாவது நம்பகமானவர்கள் அல்லது அறிவுள்ளவர்கள் அவர்களிடத்துல லேசா சொல்லி எங்களை மன ஆறுதலுக்காக வேண்டி சிறிய விளக்கங்களை கேட்டுக்கொள்ளலாம். அப்படி இல்லாம கெட்ட கனவுகளை மறைப்பதுதான் மிகவும் ஏற்றமாக இருக்கிறது. கெட்ட கனவுக்கு யாருமே விளக்கம் போட்டு போகக்கூடாது. கெட்ட கனவுகள் கண்டா நாங்க அல்லாஹ்விடத்துல நிச்சயமாக துஆ செஞ்சு சைத்தானுடைய தீங்களை விட்டும், ஜின்களுடைய தீங்களை விட்டும், மனிதனுடைய பொறாமைகளை விட்டும் நாங்க அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு சொல்லிக் கொள்ளணும். இப்படி நாங்க நடந்து கொண்டோம் என்றா காணக்கூடிய கனவுகள் இந்த அல்லாஹ் எங்களுக்கு கெடுதியை தர மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சம்பவம் நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால ஒரு கிராமவாசி ஒருவர் வருகிறார். எங்கிற காலத்துல அப்படித்தான், ஏதாவது ஒரு கனவு கண்டா யாருக்கும் மனசுல வச்சு கொண்டிருக்கலாம், ஒரே கவலை யோசனை, அதை யார்த்தையாவது சொல்லி அதுக்கு விளக்கம் தேடிக்கொள்ளணும், என்ன கனவோ தெரியாது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு மனிதர் என்ன செய்கிறார், ஒரு கிராமவாசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வருகிறார். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு கிராமவாசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் ஒரு கனவு கண்டேன். எனது தலை வெட்டப்பட்டு அது உருண்டோடி செல்வது போன்றும், அதை பின்தொடர்ந்து நான் வேகமாக செல்வது போன்றும் நான் கனவு கண்டேன் நாயகமே என்று இந்த கனவுக்கு அவர் விளக்கம் கேட்டு வருகிறார். உடனே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், அந்த கனவுக்கு விளக்கத்தை சொல்லல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி சுருக்கமாக சொன்னார்கள், உன்னோடு இரவு ஷைத்தான் விளையாடி இருக்கிறான். எனவே ஷைத்தான் விளையாடிய இந்த விடயத்தை மக்களிடம் நீ கூறாதே, எனவே இந்த கனவை மறை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிராமவாசிக்கு உபதேசம் பண்ணி அந்த கிராமவாசியை அனுப்பி வைத்தார்கள். எனவே இதிலிருந்து நாங்க என்ன விளங்குறோம்டா, யாராவது ஒரு மனிதர் கெட்ட கனவு கண்டுட்டா அந்த கனவை யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. அந்த கனவை மறைக்க கூடியவர்களாக நாம் இருக்கணும். அதே போன்று அந்த அடுத்த கட்டமாக நல்ல கனவு கண்டா என்ன செய்யணும், கெட்ட கனவு கண்டா என்ன செய்யணும் என்ற விடயத்தை நான் நினைவுபடுத்தினேன். அடுத்த விடயம், சிலர் என்ன செய்வாங்க, சில கனவுகள்ல சில விதைகள் கெட்ட விடயங்களை காணுவார்கள், அர்த்தம் இல்லாத சில கனவுகளை காணுவார்கள். அதுக்கெல்லாம் விளக்கம் நாங்க கேட்க தேவையில்லை. அது அந்த கனவுகளை விட்டு அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தெரிவிக்கிறோம். நாம் காணும் கனவுகள் மூலம் சட்டங்கள் வர முடியாது. இன்றைக்கு சில பிள்ளைகள் எப்படி கனவு காணுவாங்கண்டா, உதாரணமா ஒரு குடும்பத்துல 5 பிள்ளை இருக்கிறாங்கண்டா, ஒரு பிள்ளையோட வாப்பா கடைசி அந்த பிள்ளைய வாப்பா தான் பார்த்து இருக்கிறாங்கண்டா, வாப்பா கனவுல வந்து சொன்னா, ஏண்ட காணில கூடுதலான பகுதி இந்த மகனுக்கு கொடுங்க, குறைஞ்ச பகுதி இந்த மகனுக்கு கொடுங்க, வாப்பா எனக்கு தான் கூட காணியை தந்தாண்டி யாராவது ஒருத்தர் கனவுல கண்டு சொன்னார்டா அந்த கனவை ஏற்றுக்கொள்ளலாம். எனவே கனவுகள் மூலம் சட்டங்கள் வர முடியாது. எனவே நாம இப்படி சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒரு சந்தேகம் எங்களுக்கு வரலாம். சிலர் கேட்கலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனை அறுத்து பலியிடுமாறு கனவில் தான் அல்லாஹ் கட்டளையிட்டானே என்று நாங்க யோசிக்கலாம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நிறைய கனவுகளை கண்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கனவின் மூலமாகத்தான் அல்லாஹ் தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுமாறு ஏவினான். இந்த சந்தர்ப்பம் கண்ணியமானவர்களே, நபிமார்கள் காணக்கூடிய கனவுகள் எல்லாம் நல்ல கனவுகள். அது மாத்திரமல்ல, நபிமார்கள் காணும் கனவுகள் எல்லாம் வஹி இறை செய்தி, அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடிய செய்தியை தவிர நபிமார்கள் காணக்கூடிய கனவு கெட்ட கனவாக ஒரு காலம் அது இருக்காது. இறை தூதர்களின் கனவில் ஷைத்தான் குறுக்கிட மாட்டான்.
எனவே நபிமார்கள் கனவு கண்டால் அது பொய்யான கனவு இல்ல, அது நல்ல கனவு. அவர்களுக்கு சில வேளை சட்டங்கள், சில வேளை ஏவல்கள் இறங்கலாம். எனவே அது நபிமார்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். எனவே நாம் அப்படியான கனவுகள், சட்டங்கள், ஏதாவது இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க ஏதாவது கட்டளைகளுக்கு வந்தா அந்த கனவுகளை எங்களுக்கு நிறைவேற்ற இயலாது. அதெல்லாம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அதே நபிமார்களுக்கும் உரிய விடயமாக இருக்குது. எனவே கனவுடைய விடயத்தில் போய் நாங்கள் நடந்து கொள்ளணும். அடுத்த கண்ணியமானவர்களே, யாராவது ஒரு மனிதர் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல காணுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோற்றத்தை நாங்க படிச்சிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு எப்படி சிரிப்பாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி எந்த அளவு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தா எப்படி இருக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரைத்த முடி எப்படி, இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறை நாங்க படிச்சிருக்கிறோம், அறிஞ்சிருக்கிறோம். ஆனா இப்படி அறிஞ்சிருக்கிற ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இரவுல கனவுல காணுகிறார் என்றால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கனவில் யார் என்னை கண்டாரோ அவர் நிச்சயமாக என்னை கண்டவராவார். ஏனெனில் ஷைத்தான் என் உருவத்தில் காட்சி அளிக்க மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே வருகிறது, முன்னால சொன்ன ஹதீஸ் புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு ஹதீஸ்ல வருகிறது, கனவில் யார் என்னை காண்கிறாரோ அவர் விழிப்பிலும் என்னை காண்பார், அல்லது அவர் விழிப்பில் என்னை கண்டவர் போலாவார் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது புகார்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக இருக்குது. எனவே கண்ணியமானவர்களே, யாராவது ஒரு மனிதன் கனவு காணுகின்ற போது யாராவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல கண்டால் அந்த கனவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட கனவாக இருக்கும். எனவே கனவு காணக்கூடிய நேரம் மிக முக்கியமானது. சில மனிதர்கள் எல்லா நேரத்திலையும் கனவு வாருவார்கள். கனவுகள்ல உண்மையான கனவு எந்த கனவுண்டா, சுபஹு தொலை கொஞ்சம் முன்னால யாராவது கனவு கண்டா அந்த கனவு உண்மையான கனவா இருக்கும். ஆனா அந்த கனவு நல்ல கனவா இருக்கும். கெட்ட கனவா இருந்தா சில வேளை அந்த கனவு ஷைத்தானு என்ற கனவா இருக்கும். பெரும்பாலும் சுபஹு தொலைக்கு முன்னால, சுபஹுடைய நேரத்துக்கு கொஞ்சம் முன்னால காணக்கூடிய கனவுகள் நல்ல கனவாகத்தான் இருக்கும். அந்த நேரத்தில் தென்படக்கூடிய கனவுகள் நல்ல கனவு, மலக்குமார்கள் அடிவானுக்கு இறங்கக்கூடிய சந்தர்ப்பம், அல்லாஹ் எங்களிடத்தில் நிறைய அழைப்பு விடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். யாராவது கடனாளி இருக்கிறார்களா, அந்த கடனை நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று கேளுங்க. யாராவது பாவம் செஞ்சு இருக்கீங்களா, அந்த பாவத்தை தௌபா கேளுங்க, நாங்க பாவத்தை மன்னிக்கிறேன். யாராவது கஷ்டகார இருக்கிறாங்களா, உங்களோட கஷ்டத்தை என்னட்ட கேளுங்க, உங்களோட கஷ்டத்தை நான் லேசாக்கி தாரேன். யாராவது நோயாளி இருக்கிறாங்களா, அந்த நோயை குணப்படுத்த என்னிடத்துல கேளுங்க, அந்த நோயை குணப்படுத்தாரேன் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த சுபஹுக்கு முன்னால் உள்ள இரவின் கடைசி பகுதியில அல்லாஹ் என்ன செய்ய அடிவானுக்கு இறங்கி எங்களிடத்துல அல்லாஹ் சில அழைப்புகளை கேட்கிறான். விசேடமான மலக்குமார்களும் அந்த அழைப்புகளை விடுக்கிறார்கள். எனவே அதிகாலையில காணக்கூடிய கனவு, சுபஹுடைய அதானுக்கு முன்னால காணக்கூடிய கனவு உண்மையான கனவா இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான கனவுகள் கண்டிருக்கிறார்கள். அவர்கள் கண்ட கனவெல்லாம் நல்ல கனவாக இருக்கு. பாருங்கள், கனவு பற்றி இஸ்லாம் தெளிவான வழிகாட்டல தந்திருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூட பரிசுத்த அல்-குர்ஆன்ல வமின் ஆயாத்திஹி மனாமுக்கும் பில்-லைலி வன்-நஹார், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த அத்தாட்சிகளில் நின்று கொள்ளுதான் அவன் தூங்கக்கூடிய தூக்கம். இரவுல பகல்ல ஒரு மனிதன் தூங்குகிறான் என்றா அது அல்லாஹ் கொடுத்த அத்தாட்சி. எனவே ஒரு மனிதன் தூக்கம் வருகுதுன்னா ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த அத்தாட்சி. எத்தனையோ பேர் தூங்குறாங்க, அவங்களுக்கு தூக்கம் வருவதில்லை, பிறண்டு படுப்பாங்க, தூக்கம் வருவதில்லை. சிலவங்க தூங்குறதுக்காக வேண்டி டேப்லெட் போடுவாங்க. இப்படி சிலருடைய காலம் போகும். எனவே தூங்கக்கூடிய சந்தர்ப்பத்துலதான் அல்லாஹ் இப்படியான கனவுகளை ஏற்படுத்துறான். எனவே இப்படியான கனவுகள் வருகின்ற போது நடந்து கொள்ளக்கூடிய முறையை நாங்கள் இன்னைக்கு படிச்சோம். எனவே இந்த ஒழுக்கங்களை பேணி கொண்டா எங்கட வாழ்க்கையில யாராவது ஒரு மனிதன் கனவு கண்டா அந்த கனவு மூலமாக அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தலாம். அது ஒரு நல்ல கனவாக இருக்கும். கெட்ட கனவு வருகின்ற போது அந்த கெட்ட கனவுல அல்லாஹ் இருக்கிற எங்களுக்கு பாதுகாப்பு தேடிக் கொள்ளலாம். மீண்டும் ஒரு விடத்தில் நான் அந்த விஷயத்தை நினைவுபடுத்திக் கொள்கிறேன். கனவு என்பது 3 வகை. முதலாவது வகை கனவு எதென்றால், அதாவது நல்ல கனவு. இது அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய நல்ல செய்தி, சுப செய்தி. இரண்டாவது கனவு ஷைத்தானிடமிருந்து வரும் கெட்ட கனவு, கவலை ஏற்படுத்தக்கூடிய கனவு. மூன்றாவது தம் உள்ளத்திலிருந்து மனிதன் காணுகின்ற கனவாகும். இந்த மூன்றையும் சுருக்கமான 3க்கு ஒரு உதாரணம் சொல்ல போனா, முதலாவது கனவு நல்ல கனவு. நல்ல கனவு அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய ஒரு கனவு. உதாரணமாக ஒரு மனிதன் கனவு காணுவார். எப்படி
எதிர்காலத்தில் நடக்க இருக்கிற ஒரு நிகழ்வை காணுகிறார். அவருக்கு பொருளாதாரம் கிடைப்பதாகவும், அல்லது நல்ல ஒரு குழந்தை கிடைப்பதாகவும், அல்லது பட்டம் பதவி கிடைப்பதாக, அல்லது நல்ல ஒரு அந்தஸ்து கிடைப்பதாகவும், அப்படி ஒரு நல்ல ஒரு கனவை காணுகிறார். இந்த கனவை அல்லாஹ் என்ன செய்கிறார் தெரியுமா? முன்கூட்டியே கனவின் மூலமாக இறைவன் அந்த அடியானுக்கு அறிவிக்கிறான், இது ஒரு நல்ல கனவு. இந்த கனவு காணுகின்ற போது நாங்க அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவராக இருந்து அல்லாஹ்வை புகழ்ந்து, அல்லாஹ்வை புகழக்கூடிய துஆக்கள் இருக்குது, அந்த துஆக்களை கொண்டு அல்லாஹ்வை புகழ்ந்து இந்த கனவை நல்லவரிடத்துல, நம்பிக்கையானவரிடத்துல நாங்க அந்த கனவை சொல்லணும். அடுத்த வகை கனவு கெட்ட கனவு. சில வேளை சைத்தான் என்ன செய்வான், பகல்ல இரவுல எல்லாம் கனவுகள் மூலமாக எங்களிடத்துல ஊசலாடுவான். எனவே அந்த கனவு யாராவது கண்டா, அதாவது கவலையப்படுத்தக்கூடிய ஒரு கனவு, அது எப்படி கனவுண்டா, எங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து நடக்கிற மாதிரி, அல்லது எங்கட வீடு பெருசா பத்துற மாதிரி, அல்லது எங்கட குழந்தையோட எங்களை விட்டு தூரமாகிற மாதிரி, அல்ல ஏதாவது ஒரு ஆபத்து நடக்கிற மாதிரி, இப்படி கனவு காண்றது. இன்னைக்கு நாங்க பாக்குறோம், சிலர் என்ன செய்வாங்க, இரவையில கத்துவாங்க. அப்ப கத்தி கொஞ்ச நேரத்துக்கு விழிச்சதுக்கு பிறகு பார்த்தா ஒன்றுமே இல்ல, என்னன்னு பார்த்தா கனவுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்குது. சில சந்தர்ப்பம் அந்த கனவு கூட வெளியில சொல்ல மாட்டாங்க. இப்படியான நிலைமை சில இருங்கும். அப்படியே கெட்ட கனவு யாராவது கண்டா அந்த கனவுகளை யாருமே வெளியில போய் சொல்லக்கூடாது. மூணாவது வகை கனவு, அதுதான் ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்துல ஏதாவது இருந்தா அது கனவாக எங்கட வாழ்க்கையில வெளிப்படும். உதாரணமாக ஒரு மனிதனுக்கு எப்பவுமே என்ன செய்யறது, பணக்காரனாகணும் என்ற ஆசை. என்ன செய்யறது, அந்த மனிதன் என்ன செய்யறது, ஒரே அந்த பணக்காரன ஆசையில தூங்குவாரு. தூங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்ன செய்வாரா, ஒரு பெரிய பணக்காரனாகி வாகனத்துல போற மாதிரி அல்லது பிளைட்ல பறக்கிற மாதிரி கனவு காணுவார். அது உள்ளத்துல இருக்கிற ஒன்று எங்களுக்கு தோன்றும். அதே போன்று என்ன செய்யற, சாதாரண ஒரு வாலிபருக்கு திருமணம் பேசி வச்சிருக்கிறாங்க, அவர் என்ன செய்யற, மாப்பிள்ளையை போட்டு கனவுல காணுவார். இப்படி சில கனவுகள் இப்படியே தோற்றம் பெறும். இன்னும் சில சந்தர்ப்பங்கள்ல சில தாய்மார்களுக்கு குழந்தைகள் கிடைக்க இருக்கும். மனு செய்வா, அந்த குழந்தை கிடைச்சா நல்ல மேனி சொல்லி கவலையில சந்தோஷத்தில் இருப்பா, கவலையின் சந்தோஷம் கலந்த வகையில் இருப்பா. எனவே அந்த தாய் என்ன செய்ய, அந்த குழந்தை கிடைச்ச மாதிரி கையில் இருக்கிற மாதிரி சில டைம்ல கனவு காண்பா. எனவே அது எங்களோட வாழ்க்கையில நாங்க நினைச்சு கொண்டு இருக்கிறது அது கனவாக எங்களுக்கு தென்படுகிறது. எனவே இது மூன்றாவது வகை கனவு. இந்த கனவை நாங்க வாழ்க்கையில நிறைய பார்க்கிறோம். அடுத்து இன்னும் ஒரு விடயம் இருக்குது. கண்ணியமான தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது இன்னைக்கு சிலர்கள் என்ன செய்வார்கள், கனவு என்ற போர்வையில நிறைய பேர் நிறைய விடயங்களை சொல்லி தருவார். நான் கனவு கண்டேன் அப்படியா இப்படியான்னு சொல்லி. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாராவது ஒரு மனிதன் கனவு காணாம, அவன் இரவுல நல்லதோ கெட்டதோ கனவு காணாம அவன் என்ன செய்யறான்டா, வெளியில போய் சொல்றான், நான் ஒரு கனவு கண்டுட்டேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது மிகப்பெரிய பொய்ன்னு சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், மூன்று விடயம் மிகப்பெரிய பொய்ன்னு சொன்னார்கள். அதுல ஒன்று எது தெரியுமா, ஒன்று தன் தந்தை இல்லாத இன்னொருவரை தந்தை என கூறுவது மிகப்பெரிய பொய்ன்னு சொன்னார். யார் ஒரு மனிதன் தன்னுடைய வாப்பா இல்லாத ஒருவரை என்னுடைய வாப்பா அவங்கதான், என்னுடைய தந்தை இவங்கதான், என்னுடைய பொறுப்பாளர் இவங்கதான் யாராவது ஒருத்தர் சொன்னா அது மிகப்பெரிய பொய் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இரண்டாவது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது கனவில் காணாதை கண்டதாக கூறுவதும் மிகப்பெரிய பொய்ன்னு சொன்னார்கள். ஒரு மனிதன் கனவுல இல்லாத பொல்லாத சொல்லுகிறார், கனவு காணவே இல்லை. அப்ப என்ன செய்தார், கனவு ஒன்று கண்ட மாதிரி இன்னொருத்த போய் சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், அதாவது ஒரு மனிதன் கனவில் காணாதை கண்டதாக கூறுவதற்குதே அது மிகப்பெரிய பொய் என்று சொன்னார்கள். மூணாவது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், நான் கூறாதை கூறியதாக கூறுவதும் மிகப்பெரிய பொய்யாகும் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இது புகார்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக இருக்குது. 3509வது ஹதீஸாக புகார்ல இது பதிவு செய்யப்பட்டது. எனவே பாருங்க, இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட மூணு விடயம் மிகப்பெரிய பொய். ஒன்று, தன் தந்தை இல்லாத ஒருவரை தன்னுடைய தந்தை என்று நாங்க சொல்வது, இது மிகப்பெரிய பொய். இரண்டு, கனவில் காணாத ஒன்றை கண்டதாக கூறுவது பெரிய பொய். அதே போன்று மூணாவது, நான் கூறாதை கூறியதாக கூறுவது மிகப்பெரிய பொய். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான ஹதீஸ்களை சொல்லி தந்திருக்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான உபதேசங்களை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல் அங்கீகாரத்தான் நாங்க ஹதீஸ் என்று சொல்கிறோம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்ற அறிவுரைகள் ஹதீஸ்கள் என்று சொல்கின்றோம். எனவே இந்த ஹதீஸ்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லாத ஒரு விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக யாராவது ஒருத்தர் சொன்னா ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இதுவும் மிகப்பெரிய பொய்ன்னு சொன்னார்கள். எனவே இந்த விடயத்துல நாங்க என்ன செய்யணும்? நல்ல முறையில் நடந்து கொள்ளணும். யாராவது காணாதை கண்டதாக சொல்லக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறாதை கூறியதாக கூறக்கூடாது. இது எங்கட வாழ்க்கையில் இருக்கக்கூடாத ஒன்றாக இருக்கு. எனவே இப்படிப்பட்ட விடயங்களை கனவுகளின் போது பேணிக்கொண்டா நிச்சயமாக நாங்க காணக்கூடிய கனவு நல்ல கனவாக இருந்தா அந்த கனவின் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு நலவை தருவான். அதே போன்று நாங்கள் காணக்கூடிய கனவு கெட்ட கனவா இருந்தா அந்த கனவில் இருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். அந்த ஆபத்திலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். எனவே நாங்க என்ன செய்யணும்? எங்களோட வாழ்க்கைக்கு தேவையான நிறைய துவாக்கள் ஹதீஸ்கள்ல வந்திருக்கின்றன. அந்த ஹதீஸ்களை எங்களுக்கு தேவையான முறையில நாங்க என்ன செய்யறது? எங்களுக்கு தேவையான துவாக்கள் ஏராளமான ஹதீஸ்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த துவாக்களை நாங்க பாடமாக்குறது. இரவுல தூங்க போனா உதுவோட தூங்கி ஆயத்து குர்சி ஓதுறது, தூக்க துவாவை ஓதுறது. அதே போன்று குல் சூறாக்களை ஓதி கையில ஊதி அப்படியே மேல தடவிட்டு நாங்க படுக்கிறது. இப்படி நாங்க தூங்குவோம் என்றா அந்த இரவுல ஷைத்தானுடைய ஊசலாட்டம் யாருக்குமே இருக்காது. இப்படியான ஒழுங்கோடு நாங்க தூங்கி கொண்டா எங்களுடைய வாழ்க்கையில கெட்ட கனவுகளை எங்களுக்கு தென்படாது. கெட்ட கனவுன்னு சொல்றது ஷைத்தான் ஆயராகி ஒரு மனிதனுடைய உள்ளத்துல கெட்ட எண்ணங்களை போட்டு அந்த மனிதனை இபாதத்தை விட்டு தூரமாக்குறது. பாருங்க, ஒரு மனிதன் இரவுல கெட்ட கனவு ஒன்று கண்டுட்டா அந்த மனிதன் ஒரே பயந்து கொண்டிருப்பான். அந்த கனவுடைய நேரத்துல மட்டும் இல்ல, அந்த மனிதன் அதுக்கு பின்னால எப்ப அந்த கனவை கண்டானோ அந்த நேரத்தில் அதுக்கு பின்னால் அந்த மனிதன் ஒரே கவல் இருப்பா, யோசனை இருப்பா. என்னன்னு பார்த்தா அந்த கனவு அந்த மனிதனுடைய உள்ளத்தை அப்படியே வாட்டிக்கொண்டு யோசனையாகி கொண்டிருக்கிறது. எனவே இப்படியான கட்டங்கள்ல நாங்க என்ன செய்யணும் என்றா அதுக்கு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எங்கட கவலைகள் அவசரமாக போகணுமா இருந்தா அதுக்கு நாங்க சுபஹான கலிமா ஓதணும். அதே போல ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர் என்ற துஆ ஓதிக்கொள்றது. அதே போல தூக்கத்துல தடுமாட்டம், தூக்கத்துல ஏதாவது விசிகத்துக்களா தீந்துகள் ஏதாவது ஆபத்துகள் வந்தா நிறைய துவாக்கள் இருக்கு. அந்த துவாக்கள் ஓதிக்கிறது. குறிப்பாக வந்திருக்கிற ஒரு துவா தூக்கத்தில் திடுக்கிடும் போது நாங்க ஓதக்கூடிய துவா நான் ஆரம்பத்துல சொன்னேன். அஊது பி கலிமாத்தில்லாஹி தாமாத்தி மின் கலபிஹி வ இகாபிஹி வ ஷர்ரி இபாதிஹி ومن همزات الشياطين وأن يحضرون இந்த துஆ ஓதிக்கொள்றது. இந்த துஆவுடைய கருத்து மிகவும் முக்கியமான ஒரு கருத்தாக இருக்குது. அல்லாஹு தஆலாவின் முழுமையான வார்த்தைகளை கொண்டு அவனது கோபத்தை விட்டும் தண்டனையை விட்டும் அவனது அடியார்களின் தீங்கை விட்டும் ஷைத்தானின் தீண்டுதலை விட்டும் அவர்கள் எங்களிடம் சமூகம் அளிப்பதை விட்டும் நான் இறைவா உன்னிடத்தில் பாதுகாப்பு தருகிறேன் என்று சொல்லக்கூடிய துஆ இருக்குது. அதே போல நீங்க எல்லாருக்கும் தெரியும், அதாவது இந்த காலகட்டத்துல அதாவது கொரோனா வைரஸ் இலங்கை இல்ல அதாவது சைனாவுல பரவி இன்றைக்கு முழு உலக நாடையும் அச்சுறுத்தக்கூடிய ஒரு வைரஸாக கொரோனா வைரஸ் காணப்படுகிறது. இன்றைக்கு பார்க்க போனா 200க்கும் மேற்பட்ட உயிர்கள் அப்படியே இழக்க செய்து அதே போன்று 10,000க்கு மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால நாங்க எல்லாரும் அல்லாஹ்விடத்துல துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதிகமான நேரம் துஆக்கள்ல ஈடுபடுங்க, சதக்காக்கள் கொடுங்க. அல்லாஹ் அப்படியான பயங்கரமான நோய்களை எங்கட ஊருக்கு எங்கட நாட்டுக்கு எங்கட கிராமங்களுக்கு தந்து விடக் கூடாதற்கு அல்லாஹ்விடத்துல அதிகமாக துஆ செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு முக்கியமான துஆவை கட்டி தந்தார்கள். யார் இப்படியான கட்டங்கள் அதாவது ஆபத்தான நோய்கள் அதே போன்று கிருமிகள் அதே போன்று வைரஸ்கள் ஏதாவது பரக்கூடிய கட்டங்கள் இருந்தா அந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை கட்டி தந்தார்கள். அந்த துஆவை நாங்க ஓதணும். துஆ தெரிந்தவர் துஆ ஓதிக்கொள்ளது. அப்படி இல்லைன்னா எங்களுக்கு தமிழாக நிறைய துஆ கேட்கலும் அந்த துஆக்களை நாங்க கேட்டுக்கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தந்த துஆவுல ஒன்றுதான் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் பரஸ் வல் ஜுனூனி வல் ஜுஸாமி வ மின் ஸய்யில் அஸ்காம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆக்கள் ஒன்று. முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் பரஸ், யா அல்லாஹ் வெண்குஷ்டத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. அதே போன்று வல் ஜுனூன் பைத்தியத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம் சில மனிதர்கள் சின்ன வயதுல நோயாளி ஆகிறாங்க. சில மனிதர்கள் என்ன செய்யறார்கள், சின்ன சின்ன வயசுல அறியாத நோய்கள். இன்றைக்கு நாங்க விரும்பியோ விரும்பாமலோ உணவுக்கு ஒரு பகுதி எங்கட குடும்பத்துக்காரங்க செலவழிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்யற கஷ்டத்தோட இருக்கிறாங்க, சாப்பிடாம பத்தினியோட இருக்கிறாங்க. ஆனா வந்த நோயை குணமாக்கி கொள்ளேலா, அதற்காகவே என்ன செய்யறாங்க, வசூல் பண்ணணும், மத்தவங்கிட்ட போய் கேட்கணும்.
பசி அடக்கி கொண்டிருந்தவர் நோயை அடக்கி கொண்டிருக்கலாம். நோய்க்கு வைத்தியம் செய்வதற்காக 4 பேர்ட்ட போய் வசூல் பண்ணி 4 பேர்ட்ட போய் கெஞ்சி எவ்வளவு தாங்க எனக்கு நோய் வைத்தியம் வரணும்னா கிளினிக் போகணும்னு சொல்லி என்ன செய்யறாங்க? மற்ற மக்களை சிரமப்படுத்தக்கூடிய அளவுக்கு சில மனிதர்களுடைய நோய்கள் அதிகரித்து காணப்படுவது இந்த உலகத்துல நாங்க பாக்குறோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்போதோ எங்களுக்கு இப்படியான கட்டங்களை நாங்க எப்படி நடக்கும் என்ற வழிகாட்டலை எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறார். எனவே இப்படியான கட்டங்களை ஸல்லல்லாஹு கேட்ட துஆக்களை ஒன்று, யா அல்லாஹ் வெண்குஷ்டத்தை விட்டு எங்களை பாதுகாத்துடு, அதே போன்று வல் ஜுனூன் பைத்தியத்தை விட்டு எங்களை பாதுகாத்துடு, அதே போன்று வல் ஜுஸாம் தொழு நோய்களை விட்டு எங்களை பாதுகாத்துடு. இன்னைக்கு பார்க்கிறோம் எவ்வளோ நோய்களை கேள்விப்பட்டு இப்படியான நோய்கள் வந்துவிடக் கூடாது. அதே போன்று சையில் அஸ்காப் இன்னும் கெட்ட நோய்கள் எங்களுக்கு தெரியாத எவ்வளோ நோய்கள் இருக்கும். சில வேளை நாங்க அந்த நோயை வாழ்க்கையில ஒரு முறை தான் கேள்விப்பட்டிருப்போம். நீக்கு முன்னால பாருங்க, கொரோனா வைரஸ் சொல்றது வாழ்க்கையில நாங்க கேள்விப்பட்டு இல்ல, திடீர்னு அந்த நோய் ஏற்பட்டு இன்றைக்கு பாருங்க நூற்றுக்கணக்கான மக்கள் மோசம் வைத்து ஆயிரக்கணக்கான மக்கள் வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிறார்கள். எனவே அல்லாஹ் எங்களுக்கு எந்த சோதனையுமே இல்லாம எங்களை வச்சிருக்கிறான்டா அல்லாஹ்வுக்கு நாங்க அதிகமாக சுக்குர் செய்யணும். இன்னைக்கு பாருங்க எங்களோட வாழ்க்கையில சில பெரிய வைத்தியசாலைகளுக்கு போனா சில நோயாளிகள் இருப்பாங்க. சில நோயாளிகள் மாத கணக்குல வைத்தியசாலை படுப்பாங்க. அப்போ ஒரு நோயாளிட்ட போயிட்டு கேட்டா என்ன நடப்புன்னு கேட்டா அந்த நோயாளி சொல்லுவாரு, நான் 3 மாதமா வைத்தியசாலை இருக்கிறேன். பக்கத்தில் உள்ள நோயாளிட்ட கேட்டா அவர் சொல்லுவாரு, நான் 2 மாதமா நோயாளியா இருக்கிறேன். இப்படி ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இந்த சந்தர்ப்பத்துல ஒரு நோயாளிட்ட போயிட்டு கேட்டா அந்த நோயாளி சொல்லுவாரு, எப்படி உங்களுக்கு நல்ல மாப்பு? அல்ஹம்துலில்லாஹ்னு அவர் சொல்லுவார். அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு பரவாயில்லை நல்லம். இவ்வளவு நோயோடையும் நீங்க 2-3 மாதம் வைத்தியசாலைக்கு வந்து இப்படி நோயோடையும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றீங்கன்னு கேட்டா அவர் சொல்லுவாரு, இல்ல எனக்கு பக்கத்துல இருக்கக்கூடியவங்க 6 மாதம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நான் வந்து 2 மாதம் 3 மாதம் தான், என்னை விட அவங்க கஷ்டப்படுகிறாங்க. ஏங்க நோய் சாதாரண நோய், நான் எலும்பி சாப்பிட்டு கொள்ளுவேன், அவங்களுக்கு எலும்பேலா, அவங்களுக்கு சாப்பாடு பட்டையில தான் போகுது, அவங்களுக்கு சாப்பாடு சேலையில தான் போகுது. எனவே நான் அவங்கள விட நல்லா இருக்கிறேன். நான் நோயாளியாக இருந்தாலும் நான் 3 மாத வைத்தியசாலை படுத்தாலும் நானும் நோயாளி, ஆனா அவரை விட அல்லாஹ் என்ன நல்லா வச்சிருக்கிறான், அதுக்கு தான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றேன்னு சில நோயாளிகள் சொல்லுவாங்க. இன்றைக்கு நாங்க எங்கட வாழ்க்கையில ஒரு கிளினிக் சிலவங்க போயிருக்க மாட்டாங்க, ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் சிலவங்க தூங்கி இருக்க மாட்டாங்க, என்ன செய்வாங்க பெரிய பெரிய மருந்துகளுக்கு செலவழிச்சு இருக்க மாட்டாங்க, அதே போன்று பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்க மாட்டாங்க, வைத்திய மன்னத்துக்கு வெளிநாடுகளுக்கு போயிருக்க மாட்டாங்க. இப்படி இருந்து நாங்க அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நன்றி செலுத்துறோம். கண்ணியமானவர்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படியான காலகட்டத்தில் நாங்கள் அல்லாஹ் எடுத்து நிறைய துஆக்கள் செய்யணும். அல்லாஹ் எங்களை ஆரோக்கியமா வச்சிருக்கிறான், அதற்காக அதிகமாக நாங்கள் துஆக்கள் செய்யணும். அதே போல ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் இப்படியான கட்டங்கள்ல நல்ல முறையில நடந்திருக்கிறான். துஆக்களை ஓதி அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தெரிவிக்கிறான். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? ஒரு வகையான நோயை கொடுத்தார். நாங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உடம்புல நாவை தவிர மற்ற எல்லா உடம்புலையும் ஒரு வகையான சொறி மாறி ஒரு வகையான காயம். அந்த காயம் சொறி மாறி காயம் இல்லை, அதை விடவும் அதாவது கூடின காயம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சில மனிதர்களுக்கு நோய் வந்ததை போல அதே போல ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கடுமையான உடம்பெல்லாம் வருத்தம், நாவுல மட்டும் அல்லாஹ் அந்த நோவை கொடுக்கையில, வருத்தத்தை கொடுக்கையில, காயத்தை கொடுக்கையில. அந்த சந்தர்ப்பத்துல ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அன்னி மஸ்ஸனியல்லாஹ் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். யா அல்லாஹ் இந்த உடம்புல காயம், ஆனா இந்த உடம்புல காயத்தை தந்தாலும் எனக்கு திக்ர் செய்யக்கூடிய இந்த நாவுல எந்த காயத்தை நீ தர இல்ல, அதனால நீ புகழுக்குரியவன், நீ இரக்கமான ரப்பு யா அல்லாஹ். என் உடம்புல எவ்வளவுதான் நோயை தந்தாலும் என்னுடைய நாவுல நீ எனக்கு நோயை தர இல்லையே, உன்னை திக்ர் செய்யறதுக்கு, உன்னை நினைவுபடுத்துக்கு, அதனால நீ மகத்தானவன், கிருபையாளன், நீ இரக்கமான ரப்புண்டு அல்லாஹ்வை புகழ்ந்தார். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பதிவு செய்யப்பட்டிருக்கிற கிதாபுகள்ல எப்படின்னா, ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நோய், அதாவது உடம்புல நாவை தவிர மற்ற ஏனைய இடங்கள்ல காயம் வந்து 17 வருடங்கள், சுமாராக 1 வருடம் 2 வருடம் அல்ல, 5 வருடம் அல்ல, 10 வருடம் அல்ல, 17 வருடங்கள் அப்படிப்பட்ட காயத்தோட ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். பாத்துங்க, அப்படித்தான் நபிமார்களுடைய வாழ்க்கை. எனவே நாங்க இந்த உலகத்துல வாழ்ற போது பெரிய நோய் என்ற காண இல்ல, பெரிய கஷ்டம் என்ற காண இல்ல, பெரிய அளவுல நோய்க்கு செலவழிக்கையில இன்றைக்கு நாங்க வெளியில பாக்குறோம், பேப்பர்கள்ல, டிவிகள்ல, ரேடியோல எவ்வளவு சோதனைகள் ஒவ்வொரு நாட்டுக்கு வந்து கொண்டிருக்குது. எனவே இந்த சந்தர்ப்பங்கள்ல நாங்க அல்லாஹ்வோட தொடர்பாகி அதிகமாக
அதிகமாக துவாக்கள் கேட்கணும். பாதிக்கப்பட்ட மக்களுடைய நிலைமை பழைய நிலைமைக்கு திரும்புறதுக்கு துவா செய்யணும். அதே போன்று யாரெல்லாம் இந்த கொரோனா வைரஸால இறந்து போனாங்களோ அவங்களுக்காக வேண்டி நாங்க துவா செய்யணும். அதே போன்று இதற்காக வேண்டி யாரெல்லாம் இன்னும் எல்லா நாடுகளையும் பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்களோ இதற்காக வேண்டி நாங்க துவா செய்யணும். இன்றைக்கு எந்த அளவு மாறிக்கின்றா முழு உலக நாட்டையும் அச்சுறுத்துற அளவுக்கு அந்த வைரஸ் பயங்கர ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கு. எனவே இந்த கட்டங்கள்ல நாங்க அல்லாஹ்வோடு தொடர்பாகுவோம், சதக்காக்கள் கொடுப்போம், அதிகமாக துவா செய்வோம், சுன்னத்தான தொழுகையில் ஈடுபடுவோம், குர்ஆன் திலாவத் ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு ஆரோக்கியம் தருவான். இன்னும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு இன்னும் ஒரு வழி எங்களை சொல்லி தந்தார்கள். அதுல ஒன்றுதான் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு மாதத்திலையும் என்ன செய்யறது, அதாவது ஒவ்வொரு மாதத்திலையும் 3 முறை தேம்பானி குடிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தந்தார்கள். அந்த மனிதனுடைய உடம்புக்கு அல்லாஹ் கடுமையான எந்த நோயையும் கொடுக்க மாட்டான் என்று ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தண்ணீர் குடிக்கின்ற போது அந்த தண்ணீர்ல சுத்தமான தேநீரை கொஞ்சம் சுத்தமான அதாவது தேன்பானியை கொஞ்சம் விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணியை குடிப்பாங்க ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதே போன்று ஈச்சம்பழம் தின்னுவரும் இஸ்லாமிய மருத்துவம், அதே போன்று கருஞ்சீரகம் இப்படிப்பட்டவை, அதே போன்று காளான், இவைகளூடாக அல்லாஹ் உடம்புல ஆரோக்கியத்தாரா. இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை நாங்க விளங்கிக் கொள்வோம். இஸ்லாம் தெளிவான மார்க்கம். எங்களுக்கு அல்லாஹ் நோய் நொம்பலத்தை தந்தா அந்த நோய் நொம்பலங்களை ஹலாலை கொண்டுதான் நீக்கணும். ஹராமான வைத்தியம் மூலமாக எங்களை நோயை நீக்க கூடாது. அல்லாஹ் எங்களுக்கு நிவாரணத்தை வச்சிருக்கிறது ஹலால்ல தான். ஹலாலான உணவு, ஆகமான உணவு தான் எங்களுக்கு வைத்தியத்தை தேடணும். அதே போன்று எங்களுக்கு ஆகாரம், நாங்க சாப்பிடக்கூடிய உணவுகள், எங்களுடைய வீட்டு அதாவது வயிற்றுக்கு போகக்கூடிய குளிர்பானம் இதெல்லாம் ஆகமானதா இருக்கணும். ஹராமானதாக இருந்தா அல்லாஹ் எங்களோட உடம்ப நோயில் உடம்பு ஆக்கிடுவார். எனவே கண்ணியமானவர்களே, நான் முக்கியமான ஆரம்பத்தில் ஒரு விடயத்தை நினைவுபடுத்தினேன், கனவு சம்பந்தப்பட்ட விடயம். எனவே இந்த விடயத்துல நல்ல முறையில் எல்லாரும் நடந்து கொள்ளுங்க. மிக முக்கியமான ஒரு விடயத்தை நான் நினைவுபடுத்தினேன். கனவு என்பது அல்லாஹ், அதாவது அல்லாஹ் படைத்த ஒரு படைப்புகள் ஒன்றுதான் கனவும். அதே போல ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தூக்கத்தை கொடுக்கிறான். தூக்கத்துல நான் கனவு காண்றோம். கனவு காணக்கூடிய சந்தர்ப்பத்துல நல்ல கனவு கண்டா எப்படி நாங்க நடந்து கொள்ளணும், கெட்ட கனவு கண்டா எப்படி நடந்து கொள்ளணும், கெட்ட கனவு கண்டா யாரிடத்திலும் அதை சொல்லக்கூடாது என்ற விஷயத்தை நாங்கள் வழங்கிக் கொண்டோம். அதே போன்று இறுதியாக ஒரு சம்பவத்தை, மீண்டும் அந்த சம்பவத்தை நான் நினைவுபடுத்தி இந்த பயானை நிறைவு கொண்டு வருகிறேன். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கிராமவாசி வந்து ஒருவர் கேட்கிறார், எப்படின்னா, அல்லாஹ்வின் தூதரே, எனது தலை வெட்டப்பட்டு அது உருண்டோடி செல்வது போன்றும் அதை பின்தொடர்ந்து நான் வேகமாக செல்வது போன்றும் நான் கனவு கண்டேன் என்று கூற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? அந்த கனவுக்கு விளக்க சொல்லையில, உங்களோடு சைத்தான் விளையாடி இருக்கிறான், உங்களோடு இரவு சைத்தான் விளையாடி இருக்கிறான், அதனால இது சொல்லக்கூடிய விடயம் அல்ல, எனவே இதை மக்கள்கிட்ட சொல்லவானா, சைத்தான் விளையாடியதை நீங்க சொல்லவானா, மறையுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு புத்திமதி செய்ய அளிக்கிறார்கள். எனவே வாழ்க்கையில கெட்ட கனவுல கண்டா நாங்க யாரிடத்திலேயே சொல்லக்கூடாது, நல்ல கனவு கண்டா எங்களுக்கு நம்பகமானவர்கிட்ட சொல்லணும். எனவே இப்படியான முறையில் நாங்க நடந்து கொண்டா நிச்சயமாக அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில எதெல்லாம் நாங்க கனவுல எங்களுக்கு தென்படுகிறதோ அது நல்ல கனவாக இருக்கும். அப்படி இல்லைண்டா கெட்ட கனவுகள் யாராவது கண்டா அந்த கனவுகளின் அல்லாஹ் எங்களை பாதுகாத்துடுவான். சின்ன ஒழுங்குகளை பேணிக்கொண்டா நிச்சயமாக நல்ல கனவாக இருந்தா அந்த கனவுக்குரிய அதாவது நிஜத்தை அல்லாஹ் அந்த உலகத்திலே நடத்தாட்டி வைப்பான். கெட்ட கனவுகள் இருந்தா அந்த கெடுதி, அந்த கனவுகளில் எந்த கெடுதி வராது. யாராவது கெட்ட கனவுகள் கண்டுட்டால் அந்த கெட்ட கனவை பத்தி யோசிச்சுக்கொண்டே இருக்க தேவையில்ல, உடனே அந்த வழிமுறைகளை சொல்லி, நான் ஆரம்பத்துல சொன்னேன், கெட்ட கனவு கண்டது முதலாவது தூங்கிய திசையை மாற்றி படுங்க, இரண்டாவது 3 முறை தம் இடது பக்கமாக இலேசாக துப்புங்க, மூணாவது அதன் கெடுதியையும் சைத்தானை விட்டு அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தருங்க, நாலாவது எழும்பி அதாவது ஒவ்வொரு எடுத்து 2 ரக்காத் தொழுது அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தருங்க, ஐந்தாவது அதனை யார் இடத்துலையும் சொல்லாதீங்க. இப்படி நடந்து கொள்ளுகின்ற போது நிச்சயமாக அந்த கெட்ட கனவால எந்த தீங்கும் ஏற்படாது. இன்றைக்கு நாங்க கெட்ட கனவை யார்கிட்டையாவது சொல்ல போனா அவங்க என்ன செய்வாங்க, அவங்க இன்னும் 5 பேர்த்து சொல்லுவாங்க, அவங்க 5 பேரும் இன்னும் 10 பேர்த்து சொல்லுவாங்க. இப்படி அந்த கெட்ட கனவு 4 பேருக்கு மத்தியில போய் கால போக்குல நாங்க இன்னும் கவலை விழுவோம். எனவே சைத்தான் எங்களோட அப்படி கனவுல கெட்ட கனவுகள் யாராவது கண்டா, சைத்தான் எங்களோட இரவுல விளையாடி இருக்கிறான், சைத்தான் இரவுல எங்களுக்கு அப்படி தோண்டி இருக்கிறான், சைத்தான் இரவுல எங்களை ஊசலாட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறான். இப்படியான விடயங்களை வெளியில சொல்லாம இப்படியான விடயங்களை அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தெரிந்து கொள்றது. எனவே இந்த ஒழுக்கங்களை பேணி வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா